தளபதி விஜய் அவரோட கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. கலவையான விமர்சனங்களா இருந்தாலும் வசூல் ரீதியாக ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல படம் ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அவரோட அடுத்த படம் தளபதி 69 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பத்தி தான் பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Star சினிமாஸ். தளபதி 69 நம்ம நினைச்ச மாதிரியே பொலிட்டிக்கல் செட்டை தான் அந்த படம். ஸோ முழுக்க இப்போ ரீசெண்டா கூட அஸ்வினத் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு பேட்டியில வந்து கொடுத்திருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து முழுக்க அரசியல் படமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நம்ம சார்ந்தோ இல்ல எதிராவோ பேசுற மாதிரி அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஏன்னா என்னோட படத்தை எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க. அதனால அந்த மாதிரியான படமா இது இருக்க வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னரா இருக்கணும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருந்ததாக அஸ்வினத் சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த போஸ்டரை பார்க்கும்போது அதுல வந்துட்டு ஒரு வாசகம் பார்த்திருப்பீங்க. அதாவது ஜனநாயகத்துக்காக தீபம் ஏந்துபவர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ வந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவியா தான் இருக்க போகுது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கமர்ஷியலா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணி ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து அஸ்வினத் கிடையாது. அவரோட படங்கள் நீங்க தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, சதுரங்க வேட்டை படமா இருக்கட்டும், தீரன் அதிகாரம் 1 படமா இருக்கட்டும், நேர்கொண்ட பார்வை படத்தை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த படம் வலிமை, துணிவு, இந்த 4 படங்களா இருக்கட்டும், 4மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது வந்து உண்மைக்கு நெருக்கமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அதாவது நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனா அதை கடந்து போயிடுவோம். அதையெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு கோர்வையா தான் அந்த படம் வந்து இருக்கும். நீங்க சதுரங்க வேட்டை படமா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப உண்மைக்கு பக்கத்துல இருக்க மாதிரி நமக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா தீரன் அதிகாரம் 1. சோ அப்படி ஒரு கேங் இருந்தாங்களா அப்படின்றது முன்னாடி நமக்கு தெரியவே தெரியாது. அவர் எடுத்து அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துச்சா, அது நடந்துச்சு அப்படின்றது தெரியும். ஆனா இந்த மாதிரியான ஒரு கேங் தான் பண்ணாங்களா அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அவங்களை எப்படி பிடிச்சாங்க அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு அவ்வளவு அழகா வந்து படத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அடுத்த படம் வலிமை படம், இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்க, இந்த மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த படம் துணிவா இருக்கட்டும், ஒரு பேங்க் வந்து எப்படி வந்து மக்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன பிளான்லாம் பண்றாங்க அப்படின்றத அஜித் சாருக்கு ஏத்த மாதிரியும் அவரோட ஸ்டைல்லையும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு படமா கொடுத்தாரு. வாரிசு அண்ட் துணிவு 2 படமும் நேருக்கு நேர் மோதிச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், ஒரு அரசியல் படம் பண்ணணும், நம்மளோட கடைசி படம் அது பண்ணுனா அஸ்வினத் கூட தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சோ இப்ப வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க அஸ்வினத் அந்த படத்தை வந்து இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் கண்டிப்பா வந்து அனிருத் தவிர வேற யாரும் இருக்க போறது இல்லை. ஏன்னா வந்து கடைசி படம் இன்னைக்கு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். சோ கண்டிப்பா வேற லெவல்ல சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே இருக்க போது. அவர் தான் வந்து மியூசிக் பண்ண போறாரு. சோ அடுத்தடுத்து இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றத தகவல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படத்துல வந்து ஹீரோயினா பூஜா ஹெக்டே வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் 2-3 நாட்களா ஓடிட்டு இருக்கு. சோ அவங்க நடிக்க போறாங்களா, இல்ல வேற ஏதாவது ஹீரோயின் உள்ள வர போறாங்களா, முக்கியமான கேரக்டர்ஸ்ல வந்து பழைய நடிகர்களை வந்து உள்ள கொண்டு வர்றாங்களா என்னன்றதெல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா மற்ற இயக்குநர்கள் மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சோ இல்ல பெரிய நடிகர்கள் உள்ள கொண்டு வந்து படத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்க மாட்டாரு. கண்டிப்பா ஒரு சூப்பர்வான, முக்கியமா உண்மையா நடந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து இதுக்குள்ள வச்சு அதுக்காக விஜய் சார் வந்து பொங்கி எழுந்து வராரு அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்க போது. அது அரசியல் சார்ந்து அரசியலுக்குள்ள வர்ற மாதிரி எடுக்கிறாரா, இல்ல அந்த விஷயத்துக்காக போராடக்கூடிய, அது கத்தி படத்துல நடிச்சிருப்பார் இல்லையா, சோ அந்த மாதிரி வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நபரா, ஒரு வீரனை வந்து காமிக்க போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க இல்லையா, சோ இதுல வந்து ஒரு புக்கே இருக்கு. முதல் உலக போரை பத்தி அதுல பேசியிருப்பாங்க. ஆப்பிரிக்கன் அண்ட் அமெரிக்கன் அந்த போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள பத்தி அந்த புக்ல வந்து இருக்கும். பட் நான் படிச்சது இல்லை, அந்த புக்ஸை வந்து நான் பார்த்தேன். இந்த டேக்லைனை போட்டு பார்க்கும்போதே வந்து கூகுள்ல அந்த புக்ஸ் வந்து வருது. சோ அதை வச்சு எதுவும் பேஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து இன்ஸ்பயர் ஆகி எதுவும் எடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பா ஒரு தரமான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அந்த படம் இருக்க போது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் இந்த வீடியோல பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நேற்று இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு 5 மணிக்கு நான் விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவோட ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. அதுல நிறைய விஜய் சார் சார்ந்து முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, இப்ப அவரோட கடைசி படம் லாஸ்ட் டான்ஸ், அந்த மாதிரி நிறைய டேக் உள்ள வந்து போட்டு நிறைய வார்த்தைகள் உள்ள வந்து வச்சு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நிறைய ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் சார் அவ்வளவுதான், கடைசி படம்ல இன்னும் வரமாட்டார்ல அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணி அழுது
நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இனிமேல் படம் நடிக்க மாட்டேன், இது கடைசி படம், அடுத்து வந்து நான் வந்து அரசியல்ல குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக சுயநலத்துக்காக வர்றாரோ இல்லையோ, ரசிகர்களுக்காக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணட்டுனா கூட அப்பப்போ ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்துட்டு அவர் திரும்பி வரமாட்டார் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். வருவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். எது நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனா வந்தால் நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து அதுதான். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.